அவரை பார்த்து ரொம்ப பூரிப்படைஞ்ச விஷயம் இந்த பரந்தூர் விமான நிலைய விஷயம். ஏன்னா அதுல 2 வருஷம் நாங்களாம் அவங்களோட போராடிட்டோம். இதுல எப்படி கொண்டு போனாலும் எல்லாரும் என்னப்பா 10,000 ஓட்டு சும்மா போங்கப்பா அப்படின்னு சொன்ன ஒரு அரசியல் தலைவர்கள் மத்தியில எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அறிக்கை விட்டப்ப பெரிய ஆச்சரியம். ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஒரு பெரிய லாபி எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவு பெரிய லாபி இருக்குன்னு. அதுல எவ்வளவு அழுத்தங்கள் வந்திருக்கும் தெரியும். ஏன்னா எங்க சைஸ்க்கு நாங்க போய் அதுல போய் நாங்க போராடுறப்ப அவ்வளவு பெரிய அழுத்தங்களை பார்த்தோம். எங்கேயுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதை தாண்டி அன்னைக்குதான் குளோபல் லெவல்ல அந்த மாநாடுல, விக்கிரவாண்டி மாநாடுல அந்த அறிக்கை வந்தப்ப அது குளோபலா போச்சு. அப்புறம் எவ்வளவு அழுத்தங்கள் வந்திருக்கும் புரியும். அதுக்கு அடுத்து போய் அந்த கிரவுண்ட்ல நின்னா பாத்தீங்கன்னா வேற லெவல். 10,000 ஓட்டுன்னு பார்த்தவங்க 10,000 மக்கள், அந்த மக்களுக்காக போய் நிப்பேன்னு என்ன பாத்தீங்களா, ரிஸ்கை தெரிஞ்சு. இந்த ரிஸ்க் எல்லாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் அறிக்கை விட்டப்ப அந்த ரிஸ்க், அந்த பிரச்சனைகள், அந்த அழுத்தங்கள், அதுல பெரிய லாபிகள் இருந்து அந்த ப்ரெஷர் எல்லாம் வந்திருக்கும். இதை தாண்டி கிரவுண்ட்ல போய் நின்று என்ன ரிஸ்க்னாலும் நான் பாக்குறேனாலும் இந்த மாதிரி ஒரு தலைவர் தான் இந்த சிஸ்டம் உடைக்கணும்.